அம்பலய்யா அவர்களே, அதிபூஜனீய வந்தனீய கழுத்துற நாயக்க சுவாமிநாத அவசராய், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கிறிஸ்தவ ஃபாதர்ஸ் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் சாமர் சம்பத் திசாநாயக் அவர்களே, கௌரவத்துக்குரிய ராஜாங்க அமைச்சர் அண்ணன் அரவிந்தகுமார் அவர்களே, கௌரவத்துக்குரிய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜயந்த கண்ணங்கர் அவர்களே, சட்டத்தரணி சுதர்ஷன் அவர்களே, அல்தமுல்ல பிரதேச சபையினுடைய கௌரவ முன்னாள் தலைவர் அசோக் குமார் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற கௌரவத்துக்குரிய பிரதேச சபை உறுப்பினர்களே, வேட்பாளர்களே, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களே, மாவட்ட தலைவர்களே, தோட்ட கமிட்டி தலைவர்மார்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அப்புத்தளை நகரிலே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அப்புத்தளை நகரத்திலே மலையத்தை சார்ந்த அனைத்து தொழிற்சங்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் சங்கமிக்கின்ற ஒரு தினம் இன்றைய தினம். அப்புத்தளைக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அப்புத்தளையிலே அன்று இலங்கை இந்திய காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது அப்புத்தளை எழுந்திருக்கின்ற முருகப்பெருமான் ஆலயத்திலே இருந்து இந்த மலையக தொழிற்சங்கம் உதயமானது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அந்த நிலையிலே இன்று நாடு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பாரிய சவாலான ஒரு நாட்டிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் நிலைமையிலே இன்று நாம் அனைவரும் கரம் கோர்த்திருக்கின்றோம். இந்த கரம் கோர்த்திருக்கின்ற தனியான ஒரு அரசியல்வாதி, தனியான ஒரு தொழிற்சங்கவாதி, தனியான ஒரு தொழிற்சங்க தலைவர், ஒரு அரசியல் தலைவருக்கு இது முடியாது. இது மக்கள், நீங்களுடைய முடிவு உங்களுடைய சக்தியின் மூலமாகவே முடிவடையும். ஆகவே இந்த மதுரை மாவட்டத்திலே நாங்கள் வெளிமடை பிரதேசம் ஆரம்பித்து வெளிமடையிலிருந்து வெளிமடை ஓவை அக்கலையில் இருந்து ரோபரி வரைக்கும் எங்களுடைய அனைத்து 68 தோட்டங்களையும் மடுசீமை, நுணுகலை, பசறை, பதுளை, ஆலியல, பல்லைக்கட்டுவ, பண்டாரவல, அல்துமுல்ல, ஹபுத்தல, உவாபர்ணகம, வெளிமட, அலகோல, லக்னன், கம்பா, கக்லிஸ்டிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற எனது அனைத்து உடன்பிறப்புகளையும் மிக கௌரவமாகவும் மரியாதையுடனும் இருகரம் கூப்பி உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்று இந்த நாடு ஒரு தலைவனை தேடும் போது அந்த தலைவனுக்கு அனுபவம் இருக்கின்றதா, சர்வதேசம் அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதா, அப்படியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். கௌரவத்துக்குரிய எங்களுடைய அண்ணன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கலைஞர் வேலாயுதம் அவர்களுடைய புதல்வர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ருத்ரதீபன் வேலாயுதம் அவர்களும் தற்போது இங்கு வந்திருக்கின்றார். இன்றைக்கு மலையகத்தில் மதுரை மாவட்டத்தில் எங்களுடைய சொந்தங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு தொண்டமான இருக்கலாம், வடிவேல் சுரேஷ் இருக்கலாம், அரவிந்தகுமார் இருக்கலாம், வேலாயுதம் இருக்கலாம், அரவிந்தகுமார் இருக்கலாம், அசோக் குமார் இருக்கலாம், எல்லாம் இன்னைக்கு ஒன்னா இருக்கிறோம். அவ்வளவு பேர் ஒற்றுமையாக இன்னைக்கு இருக்கிறோம், ஒரே மேடையில் இருக்கின்றோம். ஆகவே இங்க உங்களுக்கு இடையில பிரச்சனை வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இளைஞர்களையும் சேர்ந்திருக்குது, எஸ்எஸ்பின்னு சொல்றாங்க, விஎஸ்ன்னு சொல்றாங்க, இளைஞரணிகள்லாம் சேர்ந்திருக்குது. ஆகவே இந்த இளைஞரணி எல்லாம் ஒன்றிணைந்து எங்களுடைய அனுபவசாலிகளோடு கரம் கோர்த்து முழுமையாக இந்த மதுரை மாவட்டத்திலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் என்னவா இருக்கணும்? இந்த பாருங்க, மேல இருக்கு கேஸ் சிலிண்டர். இந்த கேஸ் சிலிண்டர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆவதற்கு எங்களுடைய முழுமையான பங்கை நாங்கள் அளித்திருக்க வேண்டும். அவர் வெற்றி பெறும் போது அந்த வெற்றியை பங்காளிகளாக நாம் மாற வேண்டும். ஆகவே மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய பேச்சு இருக்குது பிறகு, ஆனால் இப்பொழுது உங்களை வரவேற்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ගරුතර ස්වාමීන් වහන්සේ අවසරයි අපේ
සහෝදර සිංහල ජනතාව අපතල ප්‍රදේශයේ බදුල්ල දිස්ත්‍රික්කයේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව අත්වල බැඳගෙන අපි ජීවත් වෙනකොට හැමසැරේම හැමදාම බදුල්ල දිස්ත්‍රික්කයේ කොයි රැස්වීම තිබුණත් හරි ජාති වේද ආගම් වේද ඔක්කොම පැත්තකට දාලා බදුල්ල දිස්ත්‍රික් ජනතාව අවශ්‍ය වෙලාවට අත්වල බැඳගෙන ඉන්නවා. ඒ වගේම තමයි අපි චාමර සම්පත් දිසායක කරු ඇමතුමා ඒ වගේම අනිකුත් මේ ප්‍රදේශයේ ඉන්නේ අපේ ජයන්ත කන්නංගර ජලිපිටිය නිමල් සිරිපාඩ සිල්වා අපේ ඊයේ පෙරදා ආණ්ඩුකාර වෙච්ච අපේ අනුර විතානගේ අපි සියලු දෙනා අත්වල බැඳගෙන ඉන්නේ. ඒතකොට බදුල්ල දිස්ත්‍රික්කයේ කිසි ගැටලුවක් නැහැ. අපේ ස්වාමීන් වහන්සේ අපිට ලොකු විශ්වාසයක් තියෙනවා. මේ බදුල්ල දිස්ත්‍රික්කයේ තමයි මේ සැරේ සෙප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා ජනාධිපති මැතිවරණදී ආදර්ශයක් හැටියට මුළු රටම ආදර්ශයක් කරගෙන හැටියට බදුල්ල දිස්ත්‍රික්කයේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව අත්වල බැඳගෙන ලක්ෂ දෙකමාර වෙඩිචන්දෙන් රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාව මේ රටේ ජනාධිපති කරන්න අපි සූදානම් වෙලා ඉන්නවා. ඒ නිසා අපේ සහෝදර ජනතාවත් මම ඉතා கௌரவයෙන් මම මේ අවස්ථාවේදී පිළිගන්නවා. அனைவருக்கும் வணக்கம். போம ஸ்தூதி. அடுத்தபடியாக எங்களுடைய ஏனைய பேச்சாளர் பேசுவதற்கு பின்னால் ஜனாதிபதி அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வருகை தர இருக்கின்றார். ஆக மேலே இருக்கின்ற என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளும் தயவு செய்து மரியாதையுடன் நாங்கள் கௌரவத்துடன் அழைக்கின்றோம். இங்கு வந்து அமர்ந்திருந்து அல்லது ஜனாதிபதியோட பாதுகாப்பு நிமித்தம் பல சங்கடங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் அனைவரும் கீழே வந்து இங்கே உங்கள் ஆசனத்தில் அமரும்பாறு மிகவும் கௌரவத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.